ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நேரத்திலேயும் நீ என்னிடம் கேட்கும் ஒவ்வொன்றும் ஏன் எனக்கு மட்டும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. பல பேர் தவறு செய்கிறார்கள், ஆனாலும் அவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கவில்லை. எனக்கு மட்டும் ஏன் தண்டனைக்கு மேல் தண்டனை கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள்? நான் என்ன அவ்வளவு மோசமானவனா? இல்லை, அளவுக்கு மீறி ஏதாவது தவறுகளை செய்து விட்டேனா? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு கஷ்டத்தை தருகிறீர்கள்? என்னை பார்ப்பவர்கள் அனைவருமே என்னை ஒரு அலட்சியமாகத்தான் பார்க்கிறார்கள். ஒவ்வொரு நேரமுமே என்னை எப்பொழுதுமே நீயா, இப்படி ஏன் செய்தாய், அப்படி ஏன் செய்தாய் என்று ஒவ்வொரு நாளும் என்னை கேள்விக்கு மேற் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வாழ்ந்து பார்த்தால்தானே தெரியும். வாழ்ந்து பார்த்தால்தானே நான் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்பது தெரியும். ஆனால் எல்லா விஷயத்திலையுமே நான் எது செய்தாலுமே குறையை சொல்லிக்கொண்டே இருக்கும். சிலரிடம் எப்படித்தான் நான் வாழப்போகிறேன்? தயவு செய்து எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்கள். எல்லோருடைய வாயையும் மூடும் அளவுக்கு நான் நிச்சயமாக ஒரு நேரம் முன்னுக்கு வர வேண்டும். அந்த நேரம் இப்பொழுதாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் என்று நீ நினைக்கிறாய். அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஆரம்ப காலகட்டங்கள் சில தவறான விஷயங்கள் நடப்பது போல இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் நான் உன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொன்றாக மாற்றுவேன். எனக்கு ஒவ்வொரு விஷயத்திலேயும் மாற்ற தெரியும். ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும், என்னென்ன விஷயங்களை உனக்கு செய்து தர வேண்டும் என்பது கேட்டு 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 ஒவ்வொன்றாக செய்து கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காகத்தான் கவலைப்படுகிறாய்? கவலைகள் என்பது வாழ்க்கையை அழிக்குமே தவிர ஒரு நாளும் வாழ்க்கையில் நல்லது செய்ய விடாது. புரிகிறதா? ஒவ்வொரு நாளும் நீ அழுது கொண்டே இருக்கிறாய். அதற்கெல்லாம் காரணம் என்ன? நீயே சொல் பார்க்கலாம். காரணம் என்ன? நீ எவ்வளவோ கஷ்டம் வந்தாலும் சாய் பார்த்து கொள்வார் என்று தூக்கி போட்டால் இந்த மாதிரியான கவலை வருமா? நீ எல்லா விஷயத்தையும் மனதுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பதினால்தானே கஷ்டமானது உன்னுடைய மனதிலேயே அமர்ந்து விடுகிறது. நான் உனக்காக இருக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் உன்னை வாழ வைக்கவும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் அற்புதத்தை செய்யவும் நான் இருக்கும் பொழுது எந்த நிலையிலும் நீ கவலைப்படக்கூடாது. 1000 பேர் சொல்வார்கள், சாயா நமக்காக ஏதாவது செய்வாரா என்று. பொறுத்திருந்து பார்த்தால் தானே தெரியும் சாய் செய்வேனா மாட்டேனா என்று. செய்வேன் என்று நம்புங்கள். ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கான திட்டங்களை போட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்று நீங்கள் முடிவு செய்து காத்திருங்கள். காத்திருந்ததற்கான பலன் யாருக்கும் கிடைக்காமல் போகாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காத்திருந்த ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதமும் அதிசயங்களும் நடந்தே தீரும். யோசிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் உனக்கு தோன்றும். என்ன, எல்லா விஷயமும் மனதை எப்பொழுதும் விட்டுவிடாதே. சந்தோஷம் என்ற ஒரு விஷயமானது எப்பொழுதும் உனக்குள் இருக்கும் என்று நம்பு. ஆசைக்காக எப்பொழுதுமே சிலர் ஒருவன் கெட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரே ஒரு நிமிஷம்தான். புரிகிறதா? அவன் நினைப்பது அவனுக்கே வந்தால் எந்த அளவு வலிக்கும் என்பதை நினைத்து பார்த்தால் மற்றவன் கெட்டு போக வேண்டும் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் உன்னை கெட்டு போக வேண்டும், இவள் வாழவே கூடாது என்று நினைத்தார்களோ அனைவருக்குமே தக்க பதிலடியை கொடுப்பேன். அவர் நினைத்தது அவருக்கே திரும்பி கிடைக்கும் அளவுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் திரும்ப கொடுப்பேன். நான் மட்டும் திரும்ப கொடுக்க ஆரம்பித்து விட்டேன், யாராலும் தாங்க முடியாது. நான் இப்பொழுது சொல்லும் இந்த விஷயத்தை
அறிவுரையாக எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை அலட்சியமாக நீ விட்டாலும் சரி, சொல்வது என்னுடைய கடமை. என்னை பார். இந்த படத்தில் இருக்கும் என்னுடைய கண்ணை உற்றுப்பார். என்னுடைய கண்கள் ஏதோ உனக்கு சொல்ல வரும். அது என்னவென்றால், அழாதே, சிரி. உன்னுடைய குரலானது நடுங்கி போய் உன்னுடைய உடம்பானது பயத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறது. உன்னுடைய இதயமோ அதிகமாக அடிக்கிறது. இது எல்லாமே நல்லதற்கு அல்ல. இது எல்லாமே உன்னுடைய உடல்நிலையை கெடுக்க. நீயாகவே உன்னுடைய உடல்நிலையை கெடுத்துக்கொள்ளப் போகிறாயா? என்னிடம் வந்து அப்புறம் எதற்காக என்னுடைய உடல்நிலையை சரி செய்யுங்கள் என்று கேட்டாய்? எதற்காக என்னிடம் வந்து என்னுடைய குடும்பத்தில் இத்தனை பிரச்சனைகள் நடக்கிறது என்று சொன்னாய்? அம்மா, எல்லா கவலையும் தூக்கி போடு. என்னுடைய கண்ணை உற்றுப்பார். நான் சொல்கிறேன், அழாதே. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உன்னை தாங்கி சுமக்க நான் உண்டு. நீ எங்கு விழுந்தாலும் என் கைகள் உன்னை தூக்கி பிடிக்கும். கஷ்டம் வரும் பொழுது என்னுடைய தோளில் மீது சாய்ந்து கொள். எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வரவும் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் கூட இந்த பூமியில் இல்லை. ஒவ்வொரு விஷயமும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நீயும் நகர்ந்து கொண்டே இரு. பிரம்மாண்டத்தின் உச்சகட்டமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லது நடக்கும். எதுவுமே நல்லது நடக்கவில்லையே என்று அழுத உன்னுடைய கண்ணீர் இவ்வளவு பெரிய ஆனந்தமா என்று சொல்லி 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 சந்தோஷப்படும் நாட்களும் நெருங்கிவிட்டது. இந்த நேரத்தில் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவுமே செய்ய முடியாது. ஒவ்வொரு நேரத்திலேயும் என்னென்ன நடக்கிறது என்பதை பார். நான் உண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தாங்கி பிடிக்க. அலட்சியம் காட்டாத எதிலும். எல்லாம் சும்மா என்று நினைக்காதே. எத்தனை விஷயங்கள் மாறப்போகிறது தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் மாறும். இனி வரும் காலங்கள் அனைத்தும் சிறப்பானதாக இருக்கும். சிறிதும் கலங்க வேண்டாம். உனக்குள் இருந்த மன போராட்டங்களுக்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அது உனக்கு நிச்சயமாகவே அளிக்கப் போகிறேன். மன நிறைவோடு பெற்றுக்கொள். இந்த சாய் உனக்காக எல்லாவற்றையும் செய்ய தயாரான நிலைமையில் இருக்கிறேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.